செங்கோட்டையின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் எதிர்க்கட்சித் தலைவர் பாஜக போடும் அதிரடி திட்டம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திடீரென டெல்லி சென்றிருக்கிறார். அவர் அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்காகவே டெல்லி சென்றுள்ளார் என கூறப்படுகிறது என்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக விட்டதாக தகவல் வெளிவந்தன. இந்த நிலையில் செங்கோட்டையன் திடீரென டெல்லி சென்றிருப்பது புதிய அரசியல் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. அதிமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி இருப்பதால் ஒரே நபர் 2 பதவிகளை வகிக்கக்கூடாது என்பதற்காக பொதுச் செயலாளர் பதவியை தனக்கான பெற்றுத்தர வேண்டும் என செங்கோட்டையன் பாஜக உயர்மட்ட தலைவர்களிடம் முறையிட்டதாக கூறப்படுகிறது. தகவல் வெளியாகியுள்ளது. செங்கோட்டையன் தலைமையில் அதிமுக உருவானால் ஓபிஎஸ், சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோருக்கு கட்சியில் இணையும் வாய்ப்பு இருப்பதாகவும், ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக பாஜக திட்டமிட்டு வருவதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. அதே நேரம் செங்கோட்டையன் அதிமுக தலைவர்கள் மற்றும் பாஜக உள்ளிட்ட மாற்றுக் கட்சி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் நல்ல தொடர்பில் இருப்பவர். அதனால் எடப்பாடி பழனிசாமி பாஜக வழிக்கு வராவிட்டால் செங்கோட்டையன் மூலமாக அதிமுக கட்சியை உடைத்து தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணியை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே நேற்று டெல்லியில் நிர்மலா சீதாராமன் மூலம் செங்கோட்டையுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. செங்கோட்டையன் டெல்லி சென்று நிர்மலா சீதாராமனை சந்தித்தது குறித்து எடப்பாடியிடம் கேட்டபொழுது அவர் பதில் அளிக்க மறுத்துவிட்டார். டெல்லி பாஜக தலைவர்கள் தமிழகத்தில் அதிமுக தலைவர்களை டெல்லிக்கு அழைத்து பேசி கூட்டணி குறித்து நெருக்கடி கொடுப்பதால் அதிமுக தொண்டர்களும் குழப்பமடைந்துள்ளனர்.